கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரேவதி வந்து கார்த்தியை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்தி வந்து மனசை வந்து மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க. கார்த்தி என் பேச்சை கேட்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது வந்து பரமேஸ்வரி வந்து எப்படியாவது கார்த்தி வந்து உட்கார வைக்கணும்னா என் பேரனை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? தம்பி நல்ல தம்பியாக இருக்கலாம், ஆனால் இவன்லாம் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திகா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க. தம்பி, இது எங்கள் குடும்ப விவகாரம், நீ தலையிடக்கூடாது. உனக்கோ இது மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்க, அது கடைசியில் வந்து இது மாதிரி சொதப்பிடுச்சு, தூக்கி விட தானே சொந்தம் இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி பரமேஸ்வரி பாட்டி வந்து அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ, பாட்டி வந்து கண்டிப்பாக திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து தாலி கட்டணும் தான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த என்னால் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது. பாட்டி எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்க, இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க. தம்பி, இது எங்கள் குடும்ப விவகாரம், நீங்கள் யாரும் தலையிடுறதுக்கு மூணாவது மனுஷன் நீ எல்லாம் வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லி கார்த்தி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. பரவாயில்லையே, சொந்த பேரனையே வந்து மூணாவது மனுஷன் மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ, இப்படியெல்லாம் சொன்னால் தான் சாமுண்டேஸ்வரி வந்து ஸ்ட்ராங்காக கார்த்தியை வந்து தாலி கட்ட சொல்லுவாங்க தான் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா? பாட்டி உங்கள் திட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா, நிச்சயம் எனக்கு கார்த்தி எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அவங்க பேரனே வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டட்டும். நம்ம குடும்பம் வந்து இத்தனை நாளாக வந்து விரிசலாக இருந்திருக்கு. இது வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு பொண்ணான சந்தர்ப்பமாக அமையுங்கிற மாதிரி தான் நான் வந்து முடிவு எடுப்போமா. ஏன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து எத்தனையோ வாட்டி வந்து மல்லு கட்டுறாங்க அவங்க அம்மா கிட்ட. ஆனால் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அவங்க சொன்ன விஷயம் எதுவுமே வந்து எடுபடலை. ஏய், நீ யார்? சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? குடும்பத்தை ஒன்று சேர்க்குற வயசும் கிடையாது உனக்கு, அதுக்கேற்ற பொறுமையும் பக்குவம் எதுவுமே கிடையாது. அந்த வீட்டு வாசலையே வந்து மிதிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த வீட்டிலேருந்து ஒரு பேரனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நான்லாம் கண்டிப்பாக வந்து சம்மதம் வந்து சொல்ல மாட்டேன். அவன் எப்படி தெரியுமா இருப்பான்? எவ்வளோ 1000 கோடி ரூபா தெரியுமா சொத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த அபிராமியோட பையனா? அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அவன் என்னை விட பெரிய ஆளாகவே இருக்கட்டும், என்னை விட 4 எழுத்து நல்லா படித்தவனாகவே இருக்கட்டும், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என் பொண்ணுக்கு நான் சேர்த்து வச்ச சொத்தே போதும். நீங்கள் சேர்த்து வச்சதும் தேவையில்ல, ராஜசேதுபதி வந்து கொடுக்குற சொத்தும் எனக்கு தேவையில்ல. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஊரையே நல்லா பார்த்துப்பேங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க. கோவத்தில் நீ முடிவெடுக்கிற, இது சரி வராது. ரேவதியும் எங்கள் வீட்டு பையனும் கல்யாணம் பண்ணா எப்படி தெரியுமா இருக்கும் ஜோடி பொருத்தம்? அவன் ராஜா போல் ஜம்முன்னு இருப்பான். நீ ராஜாவை போல தான் வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து காட்டுவேன், நான் ராஜாவையும் மாப்பிள்ளையை ஆக்கி காட்டுறேன். ராஜா நீ தான் தாலி கட்டுற அப்படின்னு சொன்னேன். ரேவதி என் பேச்சை கேட்கலன்னா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. கார்த்திக்கும் வேறு வழி தெரியல. கார்த்தி, தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒன்று வழிகாட்டுங்க. அம்மா சும்மானு இருமா, சாமுண்டேஸ்வரிக்கு தான் வந்து நான் ஆதரவாக வந்து இருப்பேன். சாமுண்டேஸ்வரி எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். உன் பேச்செல்லாம் வந்து கேட்க முடியாது. நீ இந்த வீட்டுக்கு வந்தியா, பொண்ணையும் பேரனையும் ஆசீர்வாதம் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போதே, என்னது பேரனா? இல்லைம்மா, 2 பேரும் வந்து பேத்தியும் பேரன் மாதிரி தானே இருப்பாங்க இவங்க வயசுக்கு, அதனால தான் சொன்னேங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க. மாமா வந்து சொதப்பிட்டு சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்கங்கிற மாதிரி நீங்களும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இவெல்லாம் என்னோட பேரனாங்கிற மாதிரி அந்த இடத்துல பரமேஸ்வரி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டி போதும் பாட்டி, ஓவராக வந்து நடிச்சிங்கன்னா வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இப்படியெல்லாம் நடக்குது? கடைசியில் வந்து இவன் வந்து மருமகன் ஆகிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா வந்து எவ்வளோ மல்லு கட்டுறாங்க. இருப்பினும் அவங்க பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. கார்த்தி வந்து மாதம் வந்து உட்காடுறாங்க. நீ வேணா எங்கள் அம்மாவை ஏமாற்றி மகேஷை அடித்து துரத்தி இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி வந்து பண்ணிட்டல, ஒன்றை நான் மறக்கவும் மாட்டேன், நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன். சொத்துக்காக இப்படியெல்லாம் நாடகம் ஆடி இருக்கியா? அதுதான் ஆரம்பத்துலேருந்து வந்து சந்திரகலாவும் மகேஷ் எல்லாரும் வந்து சொன்னாங்க. அவங்க இது மாதிரிலாம் பழி போட்டு கடைசி நேரத்தில் உன் கழுத்தில் வந்து தாலி கட்டுவான், சாமுண்டீஸ்வரியாக வந்து சொல்ல வச்சிருவான் கார்த்தின்னு சொன்னாங்க. சும்மாவா சொன்னாங்க? நீ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டது ரொம்பவே தப்பு தான், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. தாலி வந்து கட்டிடுறாங்க. நீ வேணால் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாழவே மாட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சபதம் வந்து போடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ராஜா சேதுபதியோட பேரன், அதாவது அபிராமியோட புள்ள, எந்த விஷயமும் வந்து தெரியாமல் தான் தாலி கட்டுறாங்க. அப்படியே அவங்க வீட்டு மருமகனாக வந்து போகிறாங்க. ஃப்யூச்சர் எபிசோடில் வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே சண்டையாக தான் போயிட்டுருக்க போது. இந்த உண்மை என்றைக்காவது ஒரு நாள் தெரிகிறப்ப தான் ரேவதி வந்து மனசு மாறுவாங்க. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து என்ன மாதிரி அதிரடியான முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.